ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ வந்து நான் நைட்டு ஒரு 10:30 மணி சொப்பம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 11 ஆயிடுச்சு. 11:20 ஆகுது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேனலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது தான் திருமால் ஸ்பீச்சுன்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தில் நிறைய சண்டையோடு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்துவீங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தர? அதிகபட்சம் பசிக்கும்போது சோறு, அப்புறம் உடுத்துறதுக்கு ஒரு துணி, அதை உடை, அப்புறம் தங்குறதுக்கு ஒரு இடம். இவ்வளோதான். இதை தாண்டி என்டர்டைன்மெண்ட்டு இதெல்லாம் வந்து டிவி பார்க்குறோம், இது பண்ணுறோம். டிவி பார்த்தா அதுக்கு நீங்கள் காசு கட்டணும். இப்போ அமேசான் ப்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது என்டர்டைன்மெண்ட்டு. ஆனால் அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காசு கட்டணும். எதுவுமே இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் எப்படி பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பேசுகிறது தான். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஜாலியாக பேசலான்ட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் எது நீங்கள் தொட்டாலும் காசு தான். காசு இல்லாமல் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி கேட்போம், குடிப்போம். யாருன்னே தெரியாத ஒரு வீட்டில் கூட போயிட்டு தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ போய் அடுத்தவங்க வீட்டாண்ட நிற்கிறதுக்கே ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு என்ன சொல்கிறது, காம்ப்ளெக்ஸு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து சொசைட்டி வந்து நம்மளை நிறுத்திடுச்சு. நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சிட்டிக்குள்ளே போகிறீங்க, எங்கே எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் போய் ஒரு இடத்துல நின்று ஒரு உதவின்னு கேட்குறதுக்கே ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க இந்த சொசைட்டியில். ஸோ வந்துட்டு என்னமோ ஒரு தெரியாத இடத்துக்கு போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி கேட்டு கொடுக்குற ஊருங்க இருக்கு. அந்த ஊரெலாம் என்ன கேட்டால் சொர்க்கம். யாருன்னே தெரியாமல் கூட அவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிற ஒரு ஊர், அந்த மாதிரி ஊருலாம் இருக்கு. நான் ரீசெண்டாக வந்து ஒரு குருவாஞ்சேரி சைடு